சொந்தமே நண்பர்களே, நான் கிருஷ்ணமூர்த்தி கஸ்தூரி மஞ்சள் மணமாலை நடத்திட்டு இருக்கேன். இப்போதைக்கு யாதவர், நாயுடு, ரெட்டி, தெலுங்கு, செட்டி இந்த ஜாதிகளுக்கு மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். குடும்பங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனோட கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னு பின்புலத்தோடு நான் வந்து விவரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் நான் இந்த வேலையை தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சில வார்த்தைகள் நம்மளை வந்து பின்னோக்கி இழுக்குது. அதில் இந்த ஆடி மாதம் வந்து எதுவுமே செய்யாத, சுபகாரியங்களை வந்து நடத்தாத அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பின்னோக்கி இழுக்கிறாங்க. சார் ஒரு இடம் போய் பாருங்கள், அது ஃபிக்ஸ் ஆகிடும் போல் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் கூடி வருது சார், எல்லாம் பக்காவாக மேட்ச் ஆகுது சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் வேண்டாம், விட்டு கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதம் வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பம்சத்தை யாரும் வந்து, அதாவது எந்த விதமான பகுத்தறிவும் இல்லாமல் விட்டுரு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு பேக்வேர்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த மாதத்தினுடைய சிறப்பு அம்சத்தை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை நண்பர்களே. முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒன்று விவசாயம் பண்ணு, இன்னொன்று முன்னோர்களுக்கு திதி கொடு, இன்னொன்று ஆன்மீக ரீதியில் நீ வந்து உனக்கு தேவையான காரியங்களை நீ தொடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மொதல் விஷயம் விவசாயம் பண்ணு, மற்ற விஷயங்களெல்லாம் விட்டுட்டு வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, ஊர் சுற்றி பார்க்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு மொதல் விஷயமா நீ வந்து ஆடிப்பட்டம் தேடி விதை, அந்த பழமொழிக்கு ஏற்ப நீ விவசாயம் பண்ணு. இந்த மாதத்தில் நீ விவசாயத்தை தொடங்கும் போது உனக்கு அதிகமான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் தொடங்க போது, அதனுடைய மத்திய மாதம் இது. ஸோ இந்த மாதத்தில் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும், காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கம் ஏற்படும். அந்த தண்ணியை நம்பி முன்னோர்கள் வாழ்ந்ததுனால ஸோ இந்த ஒரு மாதம் வந்து மிகச்சிறந்த ஒரு மாதம் நண்பர்களே. இதில் நல்ல காரியங்கள் அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு மாதம். ஸோ அந்த வகையில் விவசாயம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஆன்மீக ரீதியில் நீ வந்து தெய்வத்தை அதிகமாக தேடணும், பிரபஞ்சம் மேற்கொள்ளணும். நம்ம இந்த மாதத்தில் எதை வேண்டுமோ அது நிச்சயமாக நம்மளை நோக்கி தேடி வரும் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியினால் ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எதை நோக்கி மன ரீதியாக வந்து நம்ம மேற்கொள்கிறோமோ அதை நிச்சயமாக நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது முன்னோர்களின் வாக்கு. ஸோ இதனால தான் வந்து நம்ம மக்கள் தெய்வ வழிபாடு மேற்கொண்டு கூழ் ஊற்றுறாங்க, அதிகமான கோயில் வழிபாடு நடத்துகிறாங்க. ஸோ இது வந்து 2வது விஷயம் நண்பர்களே. இன்னொரு விஷயம் வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, அதாவது நன்றியுடனோட வந்து இருக்கிற மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது சத்தியம். அந்த வகையில் நம்மளை வாழ வச்சவங்களோட பெரியவங்களுக்கு நமக்கு இந்த மாதத்தில் திதி கொடுக்கணும். இந்த மாதத்தில் நீ வந்து அவங்கள நினச்சி நீ வழிபட்ட திதி கொடுத்த அப்படின்னா இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீ வந்து திதி கொண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. ஸோ இந்த வகையில் இந்த 3 விஷயத்தை, அதாவது விவசாயம் பண்ணு, தெய்வ வழிபாடு மேற்கொள்ளு, அதுக்கப்புறம் நீ வந்து முன்னோர்களை நினை அப்படின்னு சொன்னதுனால, நீ வந்து மற்ற விஷயங்களை ஒதுக்கிவை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதுனால மற்ற சுபகாரியங்களை வந்து நீ செய்யாத அப்படின்னு சொல்லலை. ஸோ இந்த மாதத்தில் நான் வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் மணமாலையில் ஏதாவது உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் வச்சேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதமே திருமணம் பண்ணலாம், ஒப்பு தாம்பூலம் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். ஏன்னா நீ சொல்கிறத சொல்லு, ஆனால் நான் செய்கிறது தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு எந்த பகுத்தறிவும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிராமணர்கள் இந்த மாதத்தில் ஏன் அதிகமாக திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. நீ என்னதான் சொன்னாலும் உன்னோட ரிக்வெஸ்டெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நான் வந்து இந்த மாதத்தில் நான் என்ன செய்கிறனோ அதை தான் செய்வேன். என்னோட பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் பண்ணுவேன். இந்த மாதத்தில் நல்ல காரியங்களை, ஒப்பு தாம்பூலம், நிச்சயதார்த்தம், திருமணம் எந்த விஷயத்தையும் நான் தொடங்க மாட்டேன். நல்ல விஷயத்தையே பேசாதவங்களும் கூட நிறைய பேர் இருக்காங்க நண்பர்களே. ஸோ பகுத்தறிவோடு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு ஒரு சாட்சி இருக்குது. நம்ம கல்யாணத்தில் ஒரு பிராமணரை கூப்பிட்டு சுப வார்த்தைகளை சொல்லி நல்ல மந்திரங்களை ஓதி நமக்கு சாட்சியாக நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ஒரு பிராமணர். அந்த பிராமண சமூகம் தன்னோட பிள்ளைங்களுக்கு அதிகமாக இந்த ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது ஏன், அதனுடைய உண்மை என்ன அப்படின்னு நல்ல பகுத்தறிவோட ஆன்மீகத்தில் இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் யோசிச்சு கேட்டு பாருங்கள். கொஞ்சம் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. வாழ்க வளமுடன்.